வணக்கம். டைனோசரை வச்சு தீம் பார்க் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கதை எடுத்தார் ஸ்பீல்பர்க். தென் தீம் பார்க் ஆரம்பிச்சாச்சு, அதில் என்ன பிரச்சனை வருது பாருங்கள் அப்படின்னு அதை ஒரு ரீபூட் பண்ணாங்க. அப்படியே டைனோசர்ஸ் மனுஷங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதை வச்சு ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லர் மாதிரி ஒரு படத்தை எடுத்தாங்க. இப்படி பெர்முடேஷன் காம்பினேஷனில் இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜுராசிக் பார்க்கில் இன்ஸ்பயர் ஆகி தனியாக இப்படி வேறு ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் டேவிட் ராபர்ட் மிச்சல். இவரோட அப்பாவுக்கு டைனோசர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. இப்போ அவரோட அப்பா இல்லை, ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரிபியூட்டில் வேறு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ அவர் சொன்ன ஐடியா இன்ஸ்பிரேஷன் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைனோசர்ஸை உருவாக்காமல் அப்படியே அந்த ஐடியாவை அப்படியே இன்வர்ஸாக யோசிச்சிருக்காரு. அப்படி என்ன யோசிச்சாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் 1982 நடக்கிற கதை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 பசங்க, ஒரு டிபிக்கல் அமெரிக்க மிடில் கிளாஸ் குடும்பம். ஓக் ஸ்ட்ரீட்டுங்கிற நெய்பர்ஹுட்டில் இவங்க இருக்காங்க. ஒய்ஃப் டென்னிஸுக்கும் ஹஸ்பண்ட் கிரேக்குக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. டீனேஜ் பசங்க 2 பேரும். திடீர்னு ஒரு நாள் அந்த ஒட்டுமொத்த நெய்பர்ஹுட் மட்டும் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு போயிடுது. அந்த காலத்தில் வாழ்ந்த பல பயங்கரமான மிருகங்கள் இவங்க ஏரியாவுக்குள்ள புகுந்து கண்ணில் மாற்ற மனுஷங்களை கடிச்சு கொதறி சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு குடும்பமாக இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக ஸ்பீல்பர்க் எடுக்கிற கதையை கொஞ்சம் அதிகப்படியான பிளட் அண்ட் கோரோட அடல் சொல்லி படமாக எடுத்திருக்காரு டேரக்டர் டேவிட். இது ஒரு விதத்தில் அவருக்கு லிபர்ட்டியை கொடுத்துருக்கு. ஏன்னா க்ரீச்சர் டிசைன்லேருந்தே அது நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. ஜுராசிக் பார்க் படங்களில் பார்க்குற மாதிரி சிஜியில் பாலிஷ்டாக தெரிகிற டைனோசர்ஸ்லாம் இந்த படத்தில் இல்லை. ஒவ்வொன்றுமே பார்க்க அருவருப்பாக பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த க்ரீச்சர்ஸ் ஸ்க்ரீனில் அப்பேர் ஆனாலே ஒரு டென்ஷன், ஒரு பதபதப்பு கிரியேட் ஆகுது. வழக்கமாக இப்படியான படங்களில் ஒரு ஃபேமிலி சர்வைவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சுற்றி பல பேரை காப்பாற்றுற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஹீரோயிக்காலாம் பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை. ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு ஃபேமிலி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி தான் இருக்குது. பக்கத்தில் ஒருத்தனை அட்டாக் பண்ணாலும் இவங்க எல்லாரும் தங்களை காப்பாற்றிக்க ஓடுறது ரொம்ப ரியலாக இருந்தது. காப்பாற்றுற சென்டிமெண்ட் இருக்குது, ஆனால் வேறு வகையில் அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அது ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. தென் அந்த ஃபேமிலியை சேர்ந்த டீனேஜ் பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் கையில் வந்து வில்லம் போட சுற்றிட்டு இருப்பான். அது பார்க்க ஆக்சுவலாக காமெடியாக தான் இருக்கும். ஸ்டில் ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் ஜெனுவினாக வந்து அவன் தப்பிக்கணும்னு ஏதாவது பண்ணோம் இல்லையா, அதை அவன் யூஸ் பண்ணி மொக்க வாங்குறதுல ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக 2-3 இடங்களில் ஹியூமரும் செம்மையாக இருந்தது. ஒரு விஷுவல் ஹியூமர் சீன் இருக்குது. அதை எப்படி வாயால் சொல்கிறது வெளிப்படையாக சொல்ல முடியல. பட் இயக்குனர் வந்து எவ்வளோ ரேண்டமாக வியர்டாக ஹியூமரஸாக யோசிப்பார் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் அது. ஒரு நல்ல டார்க் காமெடி ஐடியா அதுன்னு சொல்லலாம். ஒன்ஸ் டைனோசர்ஸ் என்ட்ரி கொடுத்ததுமே அப்படியே பரபரப்பாக ஆரம்பிச்சிருது படம். ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் முடிஞ்சு இன்னொரு ஆக்ஷன் செட் பீஸ்னு கடை நகர்ந்துட்டே போகிறாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. கொஞ்சம் அப்படியே ரெப்படேட்டிவாக தெரிஞ்சாலுமே கூட தனித்தனி சீன்ஸாக எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகுது. சைலண்ட்டாக ஒரு டீரெக்ஸ் லானில் நடந்து வந்து துரத்துற சீன், ஒரு பெரிய பாம்பு சைலண்ட் வீட்டுக்குள்ளே வந்து போகிற சீன், தப்பிக்கும் போது சுற்றி வளைக்கிற டெரோசாஸ், இப்படி தொடர்ந்து த்ரில்ஸை டெலிவர் பண்ணுறாங்க. பேசிக் தான், பட் அதை கரெக்டாக பண்ணதுனால ஒர்க் ஆகுது. இவங்க வளர்க்குற அந்த ஸ்டார்பக்குங்கிற நாயோட ரீஎன்ட்ரி மூமெண்ட் வந்து தியேட்டரில் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆகாத விஷயம் என்னன்னா, தனித்தனி சீன்ஸாக ஒர்க் ஆகுது இல்லையா, கரெக்டாக இதை பைண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இன்னும் கூட அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடலாம் ஒழுங்காக. டெனிஸுக்கும் கிரேகுக்கும் ஏன் ஒத்து போகலை, அவங்க டிவர்ஸ் கண்டெம்ப்ளேட் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு அழுத்தமாக சொல்லப்படலை. ஒருத்தர் பெசிமிஸ்ட் ஒருத்தர் ஆப்டிமிஸ்ட்ன்ற மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இது அந்த கேரக்டருடைய ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. 2 டீனேஜ் பசங்க மைண்ட் செட் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த டீனேஜ் பையன் பிரையானுடைய கேரக்டர் ஏதோ ஒரு பையனுடைய கையை உடச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கண்டினியூட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டோரி லைனில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. எண்டிங் வந்து பயங்கர போங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி குழப்படிச்சு தான் முடிச்சிருக்காங்க. அது சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங்காக இருந்ததை விட நிறைய கேள்விகளை தான் கேட்க வைக்குது. நீங்கள் நிறைய கேள்வி கேட்டால் தான் நாங்கள் செகண்ட் பார்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் ஹாத்தவே வழக்கம் போல் சின்சியரான பெர்ஃபார்மன்ஸில் 6 அடிக்கிறாங்க. ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸில் இவங்க கொடுக்குற ரியாக்ஷன், தன்னை புஷ் பண்ணி அவங்க ஓடுற விதம், ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுற கில்ட்டுன்னு ஒரு பர்ஃபெக்டான போர்ட்ரேயல். இவங்க அளவுக்கு ஹஸ்பண்ட் கேரக்டரில் எவான் மெக்ரேகர் செட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. வேற யாராவது காஸ்ட் பண்ணியிருக்கலாம். பொண்ணா மேசி ஸ்டெல்லா, பையனா கிறிஸ்டியன் கான்வெரி, 2 பேருமே நைஸ். சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன் முக்கியமாக, தென் எடிட்டிங் எல்லாமே சூப்பர்பான ஒர்க். ஜான் வில்லியம்ஸோட ஸ்கோரை ஞாபகப்படுத்துது மைக்கேல் ஜெக்கினோட ஸ்கோர். கிராஃபிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் இட் நல்லா இருக்குது, பட் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பேட்சியாக இருந்தது. மொத்தத்தில் இந்த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் ஒரு ஃபார்முலேக் படம். அந்த ஃபார்முலா ஒரு 40-60 ரேஷியோவில் ஒர்க் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். நான் ஐமேக்ஸில் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் தான் ஃபுல் ஸ்க்ரீன். மற்ற சீன்ஸ்லாம் ஸ்கோப்பாக தான் இருக்குது, பட் பெருசாக தப்பாக தெரியல. அண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டிங்கே அடல்ட் சொல்லி தான், அது மைண்டில் இருக்கட்டும்.